அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கரெக்ஷன் விண்டோவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு கவலை. ஸோ என்னோட அப்ளிகேஷன் ஏதாவது காரணம் ரிஜெக்ட் ஆகிடுமா? ஸோ இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும், இரவு 9 to 10 மணி வரைக்கும் 9363443685 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற சொல்கிறோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த நீட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க, அது 10th இருக்கிற மாதிரி ஆதார் கார்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு சிலர் பார்க்காமலும் இருந்துருக்கலாம். இப்போ இனிஷியல் நம்ம 10th முன்னாடி இருக்குது சார், ஆதார் கார்டில் பின்னாடி இருக்குது. ஒருவேளை 10th இனிஷியல் பின்னாடி இருக்குது, ஆதார் கார்டு முன்னாடி இருக்குது. நேமில் ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் ஆதார் கார்டில் ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த காரணத்தெல்லாம் ரிஜெக்ட் ஆகுமானா? இதனாலலாம் ரிஜெக்ட் ஆகாதுங்க. ஒரு பண்ணாதீங்க. நேம் கரெக்டான பேர் இருந்த போது இனிஷியல் முன்னாடி பின்னாடி இருக்கிறதுனால கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகாது. சிக்னேச்சர் ப்ரிஃபரபிளி பிளாக். நான் ப்ளூவில் பண்ணிட்டேன் சார். நிறைய பேர் ப்ளூவில் தான் பண்ணியிருக்காங்க. பட் டார்க்காக இருந்தால் போதுமானது. சிக்னேச்சர் தெளிவாக இருந்தால் போதுமானது. இந்த சிக்னேச்சர்னால கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் ப்ளூவில் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அக்செப்ட் ஆகும். கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது நம்ம இப்படி எடுத்திருப்போம் ஒயிட் பேப்பரில். அப்லோட் பண்ணும்போது நீங்கள் இப்படியும் அப்லோட் பண்ணியிருக்கலாம். வெர்டிக்கலாக பண்ணிட்டேன் சார், ஹரிஜான்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஒரு சிலர் ஹரிஜான்லாம் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் வெர்டிக்கலாக பண்ணியிருப்பீங்க. ஸோ இதனால் ரிஜெக்ட் ஆகாது. அது ஃபிங்கர் இம்ப்ரெஷன்ஸ் தெளிவாக இருக்கணுங்க. அது கரெக்டான ஃபிங்கர் இம்ப்ரெஷன்ஸ் இருந்தால் போதுமானது. 10 ஃபிங்கர் இம்ப்ரெஷன்ஸ் போதும். பட் ஹரிஜாண்டலாவோ வெர்டிக்கலாவோ மாற்றி பண்ணியிருந்தால் அதனால் ரிஜெக்ட் ஆகாதுங்க. இப்போ நேம் அண்ட் டேட், அது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்லையும் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப்லையும் நேம் இருக்கணும். டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் இருக்கணுங்க. பட் இதில் போஸ்ட் கார்டில் ஒரு சிலர் நான் பண்ணாமல் விட்டுட்டேன் சார், பாஸ்போர்ட்டில் பண்ணிட்டேன், இதனால் ரிஜெக்ட் ஆகுமானா? ரிஜெக்ட் ஆகாதுங்க. எதுக்காக அந்த டேட் கேட்குறாங்க அப்படின்னா, எதுக்காக நேம் கேட்குறாங்க அப்படின்னா, அது ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் டேட் கேட்குறாங்க. பட் நீங்கள் தெரியாமல் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் ஹால் போகும்போது நீட் எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் அந்த நேம் அண்ட் டேட்டோட கொண்டு போங்க. 2 ஃபோட்டோவும் ஒரே ஃபோட்டோவாக இருந்தால் போதுமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ கவலைப்பட வேண்டாங்க. அடுத்தது மிஸ்டேக்ஸ். நான் அட்ரஸில் சின்ன தவறு பண்ணிட்டேன், எங்கள் ஊர் பேரில் தப்பாக டைப் பண்ணிட்டேன், ஸ்கூல் பேரில் சின்ன தவறு பண்ணிட்டேன், ஹையர் செகண்டரிக்கு ஹெச்எஸ்சின்னு போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்காகலாம் ரிஜெக்ட் ஆகாதுங்க. அது சின்ன தவறுகள் பண்ணிட்டீங்க, அட்ரஸில் தவறு பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு டேட்டாவில் தவறு பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக ரிஜெக்ட் ஆகாது. மெயினாக என்ன, ஃபோட்டோ கிளியராக இருக்கணுங்க, பிளராக இருக்கக்கூடாது. உங்கள் சிக்னேச்சர், ஃபிங்கர் பிரிண்ட்டு. அடுத்தது கேட்டகரி அப்படிங்கிறது ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி. ஒருவேளை நீங்கள் ஓபிசிக்கு வேலை ஜென்ரல் போட்டிங்க அப்படின்னா ஜென்ரலில் நீங்கள் கவுன்சிலிங் போய்க்கலாம். ஸ்டேட் வரும்போது கண்டிப்பாக அந்தந்த கம்யூனிட்டி படி உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கும். ஸோ அதனால் மேஜர் கேட்டகரி அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். சின்ன தவறுகளுக்காக நீங்கள் நான் கோட் நம்பர் 2க்கு பதிலாக 3 செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கீங்க, கோட் நம்பர் 2க்கு பதிலாக 3 செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகாது. எதற்கும் கவலை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்ல முறையாக எக்ஸாமினேஷன் எழுதுங்க. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மோர் ப்ராக்டிஸ் தான் நல்ல மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கவலை இல்லாமல் பரீட்சை எழுதுறதுக்கான முயற்சிகளை எடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டே இருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.